சொன்னான் தெரியுமா? என்ன தடுக்கவே முடியாதுன்னு. முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா? சீக்கிரமே வர, மறுபடியும் சந்திக்கலாம். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க மிஸ்டர் ஹோம்ஸ். நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்லைன்னா என்ன அடிச்சு கொண்டிருப்பாங்க. நீங்க ஒரு கிரிமினலா பிறந்திருக்க வேண்டி வர. இதை நான் ஒரு பாராட்டாவே எடுத்துக்கிறேன். டாம்ஸ்கி, தேங்க்யூ. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இத பத்தி எனக்கு என்ன தெரியாதுன்னு கேளுங்க. என்ன தெரியும்? முதல்ல இந்த பிளாக்வுட் எங்க இருக்கான், அவன் திட்டம் என்னங்கறத கண்டுபிடிங்க. அவனை எப்படியாவது உடனடியா போய் கண்டுபிடிங்க. இல்லனா நீங்க பண்ண தப்புக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு ஜெயில தான் இருக்கணும். குளிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. எங்க? ஒரு முக்கியமான இடத்துக்கு. அவங்க தான் உங்களை பெயில் எடுத்திருக்காங்க. உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். தயவு செய்து உங்க கண்ணை கொஞ்சம் மூடிக்குங்க. மிஸ்டர் ஹோம்ஸ், இந்த மாதிரி உங்களை வரவழைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எங்க இருக்கீங்க, நான் யாரு, இதெல்லாம் குழப்பமா இருக்குல்ல? நான் இருக்கிற இடம் முதல்ல சேரிங் கிராஸா ஹால்பனான்னு தெரியாம குழப்பத்துல இருந்தேன். ஆனா நடுவில் ஒரு பேக்கரி வந்து அது சாஃப்ரோனல்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க மட்டும்தான் ஒரு விதமான பிரெஞ்சு வைனை பயன்படுத்துவாங்க. அங்கிருந்து வண்டி இடது பக்கம் திரும்பி அப்புறம் வலது பக்கம் திரும்பிச்சு. ஒரு சின்ன பள்ளம், ஃபிளீட் கான்டுவிட்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட முகமூடியை காட்டினதும் நான் பார்த்தது உங்க டெஸ்க்ல இருக்கிற பேப்பர்ஸ். அதுல நீங்க சார் தாமஸ் ராத்ரன் சைன் போட்டிருக்கிறத வச்சு நீங்க தான் சீஃப் ஜஸ்டிஸ்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் எங்க இருக்கேன், நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எதுக்காக வர சொல்லிருப்பீங்கன்னு யோசிச்சேன். நீங்க கையில போட்டிருக்கிற மோதிரத்துல ஒரு முத்திரை இருக்கு. அதை வச்சு டெம்பிள் ஆஃப் த 4 ஆர்டர்ஸோட தலைவரை நீங்க தானே முடிவு பண்ண. இது உங்க தலைமை செயலகம், செயின்ட் ஜேம்ஸ் ஸ்கொயர். ஆனா எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான். எதுக்காக என் கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்தீங்க?